மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். கலிபர்ஸ் ட்ராவல், கலிபரோட பயணத்தை பற்றி நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். கலிபர், a ship doctor, took a job on a ship that was going on a long voyage. The voyage started well, but soon things changed dramatically. The ship got in a violent storm and was thrown off course. Then it hit a rock and broke up completely. 6 of the crew members, including Caliber, got into a small boat and rowed until they were overturned by a big wave which came up suddenly. Caliber was a good swimmer and he managed to swim till he reached land. Caliber வந்து ஷிப் டாக்டர், அங்கே ஷிப்லேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அவர் வந்து ஷிப் டாக்டராக அங்கே ஜாப் எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தட் வாஸ் கோயிங் ஆன் ஏ லாங் வாயேஜ். இப்போ ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்டிருக்காரு. த வாயேஜ் ஸ்டார்டட் வெல். அந்த பயணம் வந்து தொடங்கும் போது நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ட்ராமட்டிக்கலி, அப்படி திருப்பி போட்டுருச்சு. த ஷிப் காட் இன் ஏ வயலண்ட் ஸ்ட்ராம் அண்ட் வாஸ் த்ரோன் ஆஃப் கோர்ஸ். அதாவது வயலண்ட் ஸ்ட்ராம்னா என்னது, பயங்கரமான ஒரு புயல் வந்து அந்த ஷிப்பை வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா புரட்டி போட்டுருச்சு. அந்த ஷிப்பில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கீழே அப்படியே ஷிப்பில் இருந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த புயல் வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டுருச்சு. தென் இட் ஹிட் எ ராக் அண்ட் ப்ரோக் அப் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் அந்த ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாறை மேலே போய் மோதி ஃபுல்லாக என்ன ஆயிடுது, அப்படியே ப்ரோக் ஆயிடுது, உடஞ்சிடுது அந்த ஷிப்பே. 6 ஆஃப் த க்ரூ மெம்பர்ஸ்னால் அந்த இதில் இருக்கிற அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் கலிபர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காட் இன் டு ஏ ஸ்மால் போட். ஒரு ஸ்மால் போட்டை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னு ரோடு அதை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்மால் போட்டில் போயிட்டுருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா ஓவர் டர்ன்ட், அப்படின்னா மறுபடியும் ஒரு பெரிய அலை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள மறுபடியும் அப்படியே ஓவர் டர்னாக கவிழ்த்து போட்டுருச்சு அப்படியே. இப்போ மறுபடியும் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு திசையில் போயிட்டாங்க. உடனே கலிபர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்விம்மர், நல்லா நீந்தக்கூடியவர். அதனால் என்ன பண்ணுறாருன்னா மேனேஜ் பண்ணி நல்லா நீந்திக்கிட்டு அந்த ஒரு லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டார். டில் ஹி ரீச் லேண்ட். ஸ்விம் பண்ணிகிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு லேண்டில் வந்து ரீச் ஆகிட்டார். த கோஸ்ட் அப்பியர்ட் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் லோன்லி. கலிபர் ட்ராக்டு ஹிம்செல்ஃப் அலாங் த ஷோர். He looked for some people or houses, but there was no sign of life. Hungry and exhausted, he fell on a patch of grass and fell into a deep sleep. அந்த கோஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, ரொம்ப விசித்திரமாக, லோன்லியாக இருக்குது. யாருமே மனித நடமாட்டமே இல்லாமல் ஒரு 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 பிளேஸாக இருக்குது அந்த கடற்கரை பார்த்தா. கலிபர் ட்ராக்டு ஹிம்செல்ஃப் அலாங் த ஷோர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உடம்பை இழுத்துக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து கரைக்கு வந்துடுறாரு. ஹி லுக்குடு, அங்கே வந்து தேடி பார்க்குறாரு, யாராவது பீப்புள் இருக்காங்களா, மக்கள் யாராவது இருக்காங்களா, வீடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. ஆனால் அங்கே வந்துட்டு நோ சைன் ஆஃப் லைஃப், யாருமே உயிருள்ள ஒரு விலங்கோ இல்லை உயிருள்ள மனிதனோ அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு அடையாளமே தெரியல. இவருக்கு ரொம்ப பசி, ஹங்க்ரி அண்ட் எக்ஸ்காஸ்டட்னா ரொம்ப டயர்டு, நீந்தி வந்திருக்காரு இல்லையா, அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து புல்லுலாம் இருக்குது ஒரு இடத்துல, அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாரு, படுத்த உடனே மயக்கமாகி ரொம்ப டீப் ஸ்லீப்க்கு போயிடறாரு, அது ரொம்ப டயர்ட் ஆனதுனால. When Caliber woke up, he was lying on his back and the sun was in his face. When he tried to get up, he found himself unable to sit up or move at all. Terrified and puzzled, he tried to turn his head. He found his arms and legs were securely tied with slender strings on each side and attached to pegs fixed on the ground. His hair, which was long and thick, was similarly tied down. டீப் ஸ்லீப்பில் இருந்தார் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாரு, எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சோன்னு பார்த்தா லையிங் ஆன் ஹிஸ் பேக், அவருக்கு அப்படியே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி படுத்திருக்கிறாரு. அப்படியே நீட் என்ன பண்ணியிருக்கிறாரு, படுத்திருக்கிறாரு. சூரிய வெளிச்சம் வந்து அவருடைய முகத்தில் படுது. உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப டயர்டு. ஹி ட்ரை டு கெட் அப், எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அவரால் எழுந்திருக்கு உட்காரவும் முடியல, அவரால் மூவ் பண்ணக்கூட முடியல, நகர்த்தக்கூட முடியல. டெரிஃபைடு, உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயந்து போயிடுறாரு. பசில்டுனா ரொம்ப வியக்கத்தக்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. ஹீ ட்ரை டு டர்ன் ஹிஸ் ஹெட், அவர்
தலையை எப்படி திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் were securely tied. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது அவருடைய ஆர்ம்ஸ், அவரோட கை கால் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்லெண்டர் அப்படின்னா ஒரு மெல்லிசான ஒரு கம்பியால் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, கை கால் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்காங்க. ஆன் ஈச் சைடு, ஒவ்வொரு சைடும். இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க, அவருடைய ஹேரு, கை கால் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு கம்பியால் அவரை எல்லா சைடும் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க, கிரவுண்டில் அப்படியே படுக்க வச்சு. ஹிஸ் ஹேர், அதாவது பெக்ஸ் அப்படின்னா அந்த முளைக்குச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முளைக்குச்சியால் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே கட்டி வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ரிங் மூலமாக. அவருடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக ரொம்ப திக்காக இருக்குது, அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முளைக்குச்சி யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதையும் தனித்தனியாக பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. He felt something moving along his body almost up to his chin. அவரால் உணர முடியுது என்ன அப்படின்னு பார்த்தா, அவருடைய பாடியில் ஏதோ ஒன்று மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. அது வந்து அவருடைய அவருடைய அந்த சின்கிட்ட வந்து பக்கமாக நிற்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. To his surprise, he saw a human being not 6 inches high with a bow and arrow in his hands and a quiver at his back. Caliber later learned that these creatures were called Lilliputians. Startled by this sight, Caliber cried out and soon managed to free his left arm. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து யாருமே மனிதர்களே இல்லாத ஒரு இடமா இருந்தது அவருக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து என்னன்னா ஹியூமன் பீயை பார்க்குறாரு. ஆனால் என்னன்னா, நாட் 6 inches ஹை, 6 அடி உயரம் கூட இல்லை, அதுக்கு கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கையில் வில்லு அம்பு இருக்குது. கியூவர் அப்படின்னா அந்த வில்லு அம்பு போடுறதுக்குரிய அந்த பின்னாடி ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்களே, ஒரு பை மாதிரி இருக்குங்களே, அதை வந்து தோலுக்கு பின்னாடி மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்த கிரேச்சர்ஸ் வந்துட்டு லில்லிபுட்டியன்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அலறிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை அதிலேருந்து ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அவருடைய கையை அசைக்கலாம், லெஃப்ட் ஆர்மை ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு, மேனேஜ் பண்ணுறாரு. த ஃப்ரெட்டன் லில்லிபுட்டியன்ஸ் ஃபயர்ட் டசன்ஸ் ஆஃப் டைனி ஆரோஸ் இன்டு ஹிஸ் ஹேண்ட், ஃபேஸ் அண்ட் பாடி அன்டில் ஹி ஒன்ஸ் அகைன் லே டவுன் காம்லி. என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் அசைஞ்ச உடனே அந்த லில்லிபுட்டியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர்னால் நெருப்பு இல்லை, அந்த ஆரோஸை அம்பு என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க அவர் மேலே. அந்த ஃபேஸு, பாடி, ஹேண்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பை விடுறாங்க, எரியிறாங்க அப்படியே. உடனே அவர் வந்து அமைதியாக படுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பு எரிஞ்சிட்டே இருக்காங்க, அம்பு விட்டுட்டே இருக்காங்க. The Lilliputians then built a stage to Caliber's side that was about 2 foot and a half tall, upon which an obviously important person stood and made a 10-minute speech to Caliber in a language he could not understand. உடனே என்ன பண்ணுறாங்க, லில்லிபுட்டியன்ஸ் வந்து ஸ்டேஜ் மாதிரி கட்டுறாங்க. இந்த பிக்சரில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜ். அது ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால இது மேலே ஏறி அவர்கிட்ட பேசினா தான் பேச முடியும், அவருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ஒரு 6 அடி உயரத்தில் கட்டிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன், அந்த லில்லிபுட்டியன்ஸில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி 10 minutes ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாங்குவேஜில், லில்லிபுட்டியன்ஸோட லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கலிபருக்கு வந்துட்டு அந்த லாங்குவேஜ் புரியவே இல்லை. இவரையே ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்க வச்சுருக்குறாங்க. இவரை வந்து அவரே அந்த ஒரு இதில் கஷ்டத்தில் இருக்கிறாரு. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஏறி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து கலிபருக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் எதுவுமே புரியலை. பட் நவ் கலிபர் வாஸ் ரியலி ஹங்க்ரி. With gestures he signaled to the little people that he wanted food and drink. The Lilliputians first got Caliber to promise to behave himself and then promised to get him some food. என்ன பண்ணுறான்னா, அவர் வந்து ரொம்ப நீந்தி வந்ததுனால அவர் ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறாரு, ரொம்ப பசியில் இருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, சிக்னல் கொடுத்து அந்த குட்டி குட்டி மனுஷங்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஃபுட்டும் ட்ரிங்க்கும் வேணும்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாதுல்லையே, இவருக்கு புரியாதுல்லையே. அதனால் இந்த லில்லிபுட்டியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. நீ வந்து ஒழுங்காக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உனக்கு தேவையான ஃபுட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, they soon brought
பேஸ்கெட்ஸ் ஆஃப் மீட் அப்புறமேட்டுக்கு ஒரு பேஸ்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா கறி கொண்டு வராங்க அண்ட் செவரல் லோஸ் ஆஃப் பிரெட். அதுக்கப்புறம் நிறையா பிரெட் என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க, ரொட்டி துண்டு. which he ate 3 at a time because they were so tiny. ஒரே டைமில் 3 இது என்ன பண்ணிக்கிறாருன்னா ப்ரெட் என்ன பண்ணிக்கிறாருன்னா சாப்பிட்றாரு. ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருக்குது ஏன்னா அந்த ப்ரெட் வந்துட்டு. The Lilliputians also brought 2 barrels of drink which he enjoyed even though the barrels were smaller than a glass. அதாவது நம்ம டீ கொடுப்போம் இல்லையா, அந்த கிளாஸை விட சின்னதாக இருக்குது, அதுதான் அவங்களுக்கு பேரல்ஸ். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரலில் தண்ணி கொண்டு வராங்க. அவர் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு குடிக்கிறாரு. ஏன்னா வந்து அது கிளாஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால். Gulliver was tempted as he lay on the ground to take up 50 of the small creatures in his hand and crush them. But he did not want to be picked with arrows again, and he had promised to behave in exchange for good treatment. கலிவர் வந்து யோசிக்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுபடியே படுத்துகிட்டே என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு. இவங்க அப்படியே ஒரு 50 அந்த கிரேச்சஸ், அந்த ஸ்மால் கிரேச்சஸ் அப்படியே எடுத்து கையில் நசுக்கி இல்லாமல் அப்படின்னு என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணல, அந்த மாதிரி செய்யலை. ஏன் அப்படின்னா மறுபடியும் பிக்குடுனா மறுபடியும் அவங்கக்கிட்ட அந்த ஆரோனால் அம்புனால குத்துவாங்க, அவர் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் குட் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. After he had eaten, Gulliver promptly fell asleep because his drink had a sleeping draught in it. They then set about transporting Gulliver to the capital. They used a large platform with 22 wheels pulled by dozens of 4.5 inches horses. They somehow managed to put him on the platform and dragged Gulliver down the road to the city. Suddenly Gulliver woke up when the vehicle stopped. 2 or 3 curious young Lilliputians wanted to see how Gulliver looked when asleep. அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா தூக்கத்தில் போயிடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் குடித்த அந்த இதில் ட்ரிங்க்கில் வந்துட்டு அந்த ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்க மருந்து வந்து அதில் கலந்துருக்காங்க. அதனால் நல்லா தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டலுக்கு கலிவர் வந்து தலைநகரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லார்ஜ் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. 22 வீல்ஸ் கொண்ட அந்த ஒரு வண்டியை ரெடி பண்ணுறாங்க. 4.5 inches ஹார்சஸ், அந்த ஹார்சஸில் எந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 4.5 inches ஹார்சஸ். அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 22 வீல்ஸ் கொண்ட ஒரு வாகனத்தில் ஒரு வெஹிக்கிளில் அவரை கேபிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கலிவரை அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்க ரோட்டில், அந்த சிட்டியில் அந்த ரோட்டில் என்ன பண்ணுறாங்க கலிவர் இழுத்துகிட்டே போகிறாங்க. திடீர்னு கலிவர் வெஹிக்கிள் ஸ்டாப் ஆன உடனே கலிவர் என்ன பண்ணிடுறாரு, எழுந்துறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, முழிச்சிடறாரு. என்னாச்சு அப்படின்னா அந்த 2 or 3 கியூரியஸ் ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யங் லில்லிபுட்டியன்ஸ் வந்துட்டு கலிவர் வந்து தூங்கும்போது எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they climb up into the engine and advancing very softly to his face put the sharp end of their half pike into his left nostril. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஜின் மேலே ஏறி அவருடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெதுவாக ஃபேஸ் கிட்ட போயிட்டு ஹாஃப் பைக் அப்படின்னா அந்த ஈட்டி முனை இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாஸ்ட்ரில் அப்படின்னா அந்த மூக்கோட அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் விடுறாங்க. விட்ட உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா திஸ் டிக்கிள்டு கலிவர்ஸ் நோஸ் லைக் ஏ ஸ்ட்ரா அண்ட் மேட் ஹிம் ஸ்னீஸ். நம்ம மூக்குக்குள்ளே ஏதாவது ஒரு குச்சோ ஏதாவது விட்டோம்னா என்னாகும், அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுவோம், தும்பல் வருமா இல்லையா, அந்த மாதிரி அவருக்கும் ஆயிடுது. ஆஸ் தே started moving again, Gulliver saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange giant. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, போக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அங்கே அந்த கேபிட்டலுக்கு பக்கமாக போன உடனே அங்கே வந்துட்டு 100,000 லில்லிபுட்டியன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஜாயிண்ட்டை கலிவரை பார்க்குறதுக்காக, அந்த இவ்வளோ பெரிய உருவத்தை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அப்படியே கூடிடுறாங்க. இட் வாஸ் ஏ கார்னிவல் அப்படின்னா ஃபெஸ்டிவல்.
அங்கே பார்த்தா ஒரு ஃபெஸ்டிவல் மூடு மாதிரி இருக்குது அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்தா. அந்த லில்லிபுட்டியன்ஸ் சீம்டு டு பி என்ஜாயிங் தெம்செல்ஸ் மச் டு கலிவர்ஸ் அம்யூஸ்மெண்ட். ஏன்னா அவர் இந்த கலிவர் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்கள பார்க்குறாங்க. இவ்வளோக்குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது. ஃபைனலி தே அரைவ்டு அட் த எம்பரர்ஸ் பேலஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எம்பரரோட பேலஸ்க்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். மீது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.